அண்மைச் செய்தி. சென்னை கமலாலயத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் 4 மணி நேரமாக ஆலோசனை நீடித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான என்டிஏ தேர்தல் வியூகம் தொடர்பாக சென்னை கமலாலயத்தில் பி.எல். சந்தோஷ் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை கமலாலயத்தில் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கிய ஆலோசனை மாலை 4 மணியை கடந்தும் நடைபெற்று வருகிறது. தேர்தல் வியூக ஆலோசனை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். பாஜகவின் வருகிற 2020 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எவ்வாறு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் வியூகங்களை அமைப்பது என்பது தொடர்பாக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் தற்பொழுது காலையிலிருந்து இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பாஜகவின் மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்று முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். காலையில் தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டமானது கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாஜகவின் பல்வேறு கட்ட வியூகங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வியூகம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது காலையில் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கியது. தற்பொழுது 4 மணியை கடந்தும் 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜகவோட உட்கட்சி கட்டமைப்பு, அதே போன்று சமீபத்தில் தான் இந்த RSS தலைவர்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அதில் பாஜகவோட அமைப்பு செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலை குறுகிய காலம் மட்டுமே இருக்கிறது. தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாஜகவுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்கள், அதே போன்று பூத் கமிட்டி தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை தொடர்ச்சியாக அவர்கள் நியமித்து வருகிறார்கள். இது தொடர்பாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பிரதமர் தமிழகத்திற்கு வரவிருக்கிறார். அவருடைய வருகை தொடர்பாகவும், அதே போன்று உள்துறை அமைச்சர் வருகை தொடர்பாகவும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பி.எல். சந்தோஷ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்று முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக அக்கட்சியோட தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டமானது இன்னும் 1 மணி நேரத்தில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.